கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் வந்து நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு வந்து மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் வந்து நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான்.